வணக்கம் மாணவர்களே. மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் 8 யாரையும் மதித்து வாழ் என்ற இயலின் வாயிலாக நாம் இன்று காண இருக்கின்ற பாடப்பகுதி இனிக்கும் இலக்கணம் என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மெய்ப்பு திருத்த குறியீடுகள் என்பவை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் மாணவர்களே. அதாவது நம்முடைய பாடப்பகுதியில் 7வது இயலினுடைய இனிக்கும் இலக்கணம் தலைப்பில் ஆக்கப்பெயர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிதான ஒரு தரவுகளை பற்றி இலக்கணமான பாடப்பகுதியில் தெரிந்து கொண்டோம். அதே போலவே தான் இந்த 8வது இயலிலும் நாம் புதிதாக ஒரு இலக்கண பகுதிகளாக மெய்ப்பு திருத்த குறியீடுகள் பற்றிய பாடப்பகுதியை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மாணவர்களே. இவை இரண்டையும் நாம் கற்றுக்கொண்டோமையானால் இந்த ஆக்கப்பெயர்கள் மெய்ப்பு திருத்த குறியீடுகள் பற்றி நாம் கொஞ்சம் ஒரு சிறு அறிவு மட்டுமல்லாமல் ஒரு வல்லுநராக அளவில் திகழ்ந்து கொண்டால் இதன் வாயிலாக கூட நாம் வேலைவாய்ப்பை அமைத்து கொண்டு நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஆகவே மாணவர்களே, இந்த ஆக்கப்பெயர்கள் என்ற பகுதியும் இந்த மெய்ப்பு திருத்த குறியீடுகள் பற்றிய பாடப்பகுதிகளையும் நீங்கள் நன்கு கவனித்து புரிந்துவிட்டு அதில் ஒரு படைப்பாற்றலின் அடிப்படையில் தங்களுக்கான ஆற்றலை வளர்த்து கொள்வீர்களானால் உங்களுக்கான பலன் கிடைக்கும் என்பதை நாம் இந்த பாடப்பகுதியின் வாயிலாக உணர்ந்து கொள்ளலாம் மாணவர்களே. அதன் அடிப்படையில் முதலில் இந்த மெய்ப்பு திருத்த குறியீடுகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் முன்னராகவே அறிந்து கொண்டு செல்வது சிறப்பு. மெய்ப்பு திருத்த குறியீடுகள் என்பதன் வாயிலாக மெய்ப்பு திருத்தம் என்பவை பற்றி செய்வதற்கான உத்திகளை கற்றுத்தருவரோடு அதற்கான பயிற்சியிலும் பிறரை மதித்து வாழ் என்ற கருத்து வெளிப்படக்கூடிய வகையில் அந்த கருத்தை வலியுறுத்தப்படுவதன் பொருட்டாகத்தான் இந்த பாடப்பகுதி நமக்கு வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களை. அதாவது இந்த மெய்ப்பு திருத்த குறியீடுகள் என்பவை பற்றி முதலில் நீங்கள் தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அவை பற்றி ஒரு கூடுதல் தரவோடு உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். அதாவது படைப்பாளி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுத்தாளர் தான் உருவாக்குவதற்கு துறை சார்ந்தோர் பொருள் குற்றம் நீக்க ஒருவர் தேவைப்படுகிறார். பதிப்பாசிரியர் என்ற அடிப்படையில் நூல்களை செம்மையாக்குவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். தட்டச்சு ஆளர் என்று சொல்லக்கூடிய வகையில் கணினியில் தட்டச்சு செய்து பக்கமாக்கி அதை உருமாற்றி தருவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். இதையெல்லாம் மீறி அச்சு மொழி வல்லுனர் ஒருவர் மிக முக்கியமானவராக தேவைப்படுகிறார். ஏனெனில் அந்த அச்சு மொழி வல்லுனரே இங்கே மெய்ப்பு திருத்துனராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஆக அச்சு மொழி வல்லுனரே மெய்ப்பு திருத்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த அச்சு தொழில், மொழியறிவு, மெய்ப்பு குறியீடுகள் என்பவற்றில் அறிவு தேவைப்படுகிறது. செம்மையான கையெழுத்து தேவைப்படுகிறது. பணுவல், அதாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருளில் பயிற்சி நன்கு பெற்றவராக இருக்க வேண்டும். இவை உடையவர்தான் சிறந்த மெய்ப்பு திருத்தினராக விளங்க முடியும். ஆகவே மாணவர்களே, இத்தகைய ஒரு தனித்திறனான ஆற்றலை பெற்றுக்கொள்வீர்களானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வேலைவாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஆக்கப்பெயர்கள் பற்றிய ஒரு திறனை கொண்டவராகவும் மெய்ப்பு திருத்தினராக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவராக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களே உங்களுக்கான ஒரு சுய வேலை வாய்ப்பை அமைத்து கொண்டு வாழலாம். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு வச்சுக்கிறாங்க மாணவர்களே. அதன் அடிப்படையில் எழுத்தறிவும் படிப்பறிவும் முன் எப்பொழுதும் இல்லாத அளவு
தமிழர்களிடையே பெருகி உள்ளது என்று சொல்லலாம். இதனால் படைப்பாளிகளும் வாசகர்களும் பெருகி இருக்கிறார்கள். அச்சகங்களினுடைய எண்ணிக்கை பெருக, பதிப்பாளர்களுடைய எண்ணிக்கை பெருக, விற்பனையாளரினுடைய எண்ணிக்கையும் என்னாயிற்றது என்றால் அதிகரித்து விட்டது என்று சொல்லலாம். ஆக இத்தகைய ஒரு சிறந்த துறை சார்ந்த பாடப்பகுதியைத்தான் நாம் இன்றைக்கு பாடப்பகுதியாக காண இருக்கின்றோம் இந்த வலையொலியின் வாயிலாக. இதன் அடிப்படையில் முதலாவதாக பாடப்பகுதியின் அடிப்படையில் மாணவர்கள் பள்ளியில் பயில்கின்ற போதே கூடுதலான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆம், பள்ளிக்கூடத்துக்கு நாம் சென்றோமேனால் பள்ளியில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி மட்டும் இருக்கக்கூடிய புத்தக அறிவை மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அத்துறையை சார்ந்த அடிப்படையில் தனக்கான ஒரு கற்பனை ஆற்றல், ஒரு படைப்பாற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஆடல், பாடல்களை பாடுவது, கவிதைகளை எழுதுவது, கட்டுரைகளை எழுதுவது, பேசுவது என்று சொல்லக்கூடிய பேச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கூடுதலான திறன்களை எல்லாம் ஆற்றல்களும் வளர்த்து கொண்டால்தான் சிறந்தது. ஆக மாணவர்கள் பள்ளியில் பயில்கின்ற போதே கூடுதல் திறன்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு இருக்க காலத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த திறன்கள் எதிர்காலத்தில் மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வகையில் அமையக்கூடியதாக இருக்கும். மாணவர்களை அவற்றில் குறிப்பில் தமிழ் மொழியை கற்பதோடு நில்லாமல் தமிழ் சார்ந்த பிற பணிகளிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதை சொல்கிறாங்க. இதைத்தான் நீங்கள் நல்ல முறையில் கற்றுக்கணும் மாணவர்களே. பாடப்பகுதியை சும்மா மொழிப்பாடம் தானே, தாய்மொழி தானே அப்படின்னு சொல்லி ஏனோ தானே படிக்கிறத விட அதில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த பிற பணிகளையும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால்தான் சிறப்பாக இருக்கும். இந்த நிலையில் அச்சுப்படி திருத்த குறியீடுகளை அறிந்து பிழை திருத்தம் செய்யும் இப்பயிற்சியானது மாணவர்களுடைய வேலைவாய்ப்பிற்கு உதவும். நான் முன்னரே எடுத்து கூறியது போல இது நமக்கான ஒரு வேலைவாய்ப்பை தரக்கூடிய துறையாகவும் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களினுடைய பருவத்திலே நமக்கு உருவாகக்கூடிய ஆற்றல்களில் ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. இதனைத் தொடர்ந்து இந்த அச்சுப்படி திருத்த குறியீடுகள் என்பவை என்றால் என்ன, அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நூல்களையோ இதழ்களையோ வெளியிடுகின்ற போது பிழையின்றி அச்சிட வேண்டும். எழுத்து பிழைகள், தொடர் பிழைகள், மயங்கொலி பிழைகள், ஒருமை பன்மை பிழைகள் ஆகியவை நிறைந்த செய்திகள் படிப்போருக்கு தவறான கருத்தை கொடுத்துவிடும். இதனால் குழப்பத்தில் நம்மை மூழ்கடித்துவிடும். எனவே நூல்கள் அல்லது இதழ்களை அச்சிடுவதற்கு முன்னர் அச்சுப்படி திருத்துபவர் அப்பணியின் போது பிழைகளை திருத்துவதற்கு பின்பற்றும் முறைகளையும் திருத்த குறியீடுகளையும் நன்கு அறிந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆக அச்சுப்படி திருத்த குறியீடுகள் பற்றிய செய்தியைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. எதெல்லாம் அச்சுப்படி திருத்த குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்பாங்க இல்லையா, அதுதான் இது. எதெல்லாம் அச்சுப்படி திருத்த குறியீடுகள் அப்படிங்கிறதா இங்கெல்லாம் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது நூல்களையோ இதழ்களையோ நான் வெளியிடுகின்ற போது பிழையின்றி அச்சிட வேண்டும். இது மிக முக்கியமானது. ஒருவேளை அதில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படுகின்ற போது என்னென்ன மாதிரியான பிழைகள்லாம் ஏற்படும் அதை சொல்கிறாங்க. ஒன்று எழுத்து பிழைகள், அடுத்தது தொடர் பிழைகள், மயங்கொலி பிழைகள், ஒருமை பன்மைன்னு சொல்லக்கூடிய பிழைகள், இவையெல்லாம் நிறைந்த செய்திகளாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அது என்ன செய்யும்னா படிப்பவருக்கு தவறான கருத்தை கொடுப்பதோடு மனதில் குழப்பத்தையும் அளித்துவிடும். ஆகவே நூல்கள் அல்லது இதழ்களை அச்சிடுவதற்கு முன்னராக அந்த அச்சுப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய பணியை திருத்தக்கூடியவர் அந்த பணியின் போது என்ன செய்யணும்னா
இந்த மாதிரியான பிழைகளை திருத்துவதற்கு பின்பற்றும் முறைகளை முதலில் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் திருத்த குறியீடுகள், அதாவது மெய்ப்பு திருத்த குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பு திருத்த குறியீடுகள். ஆக எதெல்லாம் அச்சுப்படி திருத்த குறியீடுகள் என்பவை பற்றிய ஒரு செய்தி இங்கே சொல்லிக்கிறாங்க. ஆக புத்தகமோ இதழோ எதுவாக இருந்தாலும் வெளியில் வர்றதுக்கு அச்சுப்படி திருத்துபவர் அந்த பணியில் ஈடுபடுகின்ற போது அது பற்றிய முக்கியமான கருத்துக்களாக இருக்கக்கூடிய மெய்ப்பு திருத்த குறியீடுகளை நன்கு புலமை பெற்றவராக அறிந்திருக்கக்கூடியவராக தெரிந்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது அச்சுப்படி திருத்துபவருடைய பணிகள் என்ன அச்சுப்படி அப்படிங்கிறத மெய்ப்பு திருத்தினர் அப்படிங்கிறவருடைய பணி என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருப்பது மூலப்படியில், அப்படின்னா ஒரிஜினல் காப்பி. உள்ளபடியே செய்திகள் அச்சாகி உள்ளனவா என்று ஒவ்வொரு வரிசையும் படித்து கவனித்தல் வேண்டும். முதல் வேலை இதுதான். ஒரு புத்தகத்தையோ அல்லது நூலையோ அல்லது இதழையோ அல்லது ஒரு பணுவலையோ நாம் உருவாக்கி அதை வெளியிடுவதற்கு முன்னராக அச்சு பணி செய்யக்கூடிய பணி தான் மிக முக்கியமானது அப்படிங்கிறத நான் முன்னரே சொல்லிட்டேன். அவன் தான் என்ன பண்ணிக்கணும், இந்த புத்தகத்தை ஒரு திறம்பட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஆற்றலை பெற்றவனாக இருக்கிறான். அந்த வகையில் முதல்ல என்ன பண்ணணும், முதல் வேலையாக அவன் அந்த புத்தகத்தை அமைக்கிறதுக்கு முன்னாடி, முழுமை பெறுவதற்கு முன்னாடி முதல் வேலையாக கொடுக்கப்பட்ட மூலப்படி அப்படிங்கன்னா அந்த ஒரிஜினல் காப்பி என்ன இருக்குதோ அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு வரியையும் நல்ல முறையில் படித்து கவனிக்க வேண்டும். ரெண்டாவதாக செய்தியினுடைய உள்ளடக்கம், அப்புறம் புள்ளி விவரங்கள், எண்கள், அட்டவணைகள் முதலியன விடுபட்டுள்ளனவா என்பதை மூலப்படியோடு ஒப்பிட்டு கவனிக்கப்பட வேண்டும். இதையும் நல்ல முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு அச்சுப்படி திருத்துவருடைய பணியினுடைய கடமையாக இருக்குது. அப்படி வருகின்ற போது அந்த மூலப்படியோடு ஒப்பிட்டு கவனித்தல் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா சாதாரணது கிடையாது. அதுதான் மிக முக்கியமானது அப்படின்றாங்க. ஏன்னா புள்ளி விவரங்கள் மாறினால் செய்தியினுடைய பொருளில் முரண்பாடு ஏற்படும். ஆகவே புள்ளி விவரங்கள் அனைத்தும் மூலப்படியில் கொடுக்கப்பட்டதைப் போல இருக்கின்றதா என்பதை ஒப்பிட்டு கவனிக்கப்பட வேண்டியது மிக 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 முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூன்றாவதாக அச்சுப்படி திருத்துவோர் செய்தியின் உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்றுதல் கூடாது அப்படின்றாரு. அச்சுப்படிங்கிறத அந்த மெய்ப்பு திருத்தினர் பணியை செய்யக்கூடியவர் என்ன பண்ணக்கூடாது, செய்தியினுடைய உருவத்தையோ உள்ளடக்கத்தையோ பொருளடக்கத்தையோ என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. எழுதி கொடுக்கிறவர் என்ன சொன்னாரோ அந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பிழை ஏற்பட்ட சொல்லின் மீது எழுதுதல் கூடாது. ஒரு சொல் இந்த இடத்துல இப்போ பிறை அப்படிங்கிறது இப்படி இருக்க வேண்டியது இந்த மாதிரி சொல்லாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது என்ன ஆகுது, பிழை ஏற்பட்ட சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ சொல்லின் மீது இதை நம்ம மாற்றும் போது என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலேயே இப்படி எழுதக்கூடாது. அது என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த வரியினுடைய கடைசி பகுதியில் இருக்கும்போது முதல் பகுதியிலேருந்து அடுத்த பகுதி இந்த பக்கம் இருந்தால் இங்கே திருத்திக்கணும், இந்த இடப்பக்கமாக இருந்தால் இந்த ஓரமாக நம்ம என்ன பண்ணிடணும், எந்த எழுத்தை மாற்றணுமோ அந்த இடத்த குறிப்பிட்டு காட்டணும். அதைத்தான் சொல்கிறாங்க. ஆக பிழை ஏற்பட்ட சொல்லின் மீது என்ன செய்யக்கூடாது, எழுதி காட்டக்கூடாது. ஒரு வரியில் முழுமையாக இடப்பக்கத்தில் பாதியில் பிழை இருந்தது அப்படின்னா இப்படி ரெண்டாக பிரிக்கும்போது இது இடப்பக்கம் இது வலப்பக்கம், பிழை இருந்தால் இடப்பக்கத்தினுடைய ஓரத்தில் இந்த இடத்துல என்ன தவறோ அந்த எழுத்தை நம்ம இந்த இடத்துல அடையாளம் காட்டி தந்துடணும். அதே மாதிரி வலப்பக்கத்தினுடைய பாதியில் ஏதாவது பிழை ஏற்பட்டால் அந்த இந்த வலப்பக்கத்தின் ஓரத்தில் என்ன பண்ணணும், அந்த வரிக்கு நேராக அந்த எழுத்தினுடைய திருத்தத்தை அச்சிடுவோருக்கு என்ன பண்ணணும், பயனுடையதாக தந்துடணும் அந்த திருத்தினர் என்கிறவருக்கு.
இது மிக முக்கியமான ஒரு பணி. அடுத்ததாக பார்க்கும்போது பிழைகளை என்ன பண்ணக்கூடாது, ஓரம் வரை கோடி இழுத்தி காட்டும்போது மேலும் கீழும் உள்ள வரிகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா இப்படி ஒரு வரி இருக்குது அப்படின்னா இப்படி கடைசியாக கொண்டு வரும்போது கீழே இருக்கிற இந்த வரிக்கையும் மேலே இருக்கிற இந்த வரிக்கு என்ன பண்ணக்கூடாது, பாதிப்பு வராத வண்ணத்தில். ஏன்னா அது ஒரு வேளை கோடு பட்டால் அந்த எழுத்து என்ன ஆயிரும், மாறுபடும். அதை வாசிக்கிறதுக்கு பிரச்சனையாகும், குழப்பமாகும், பொருள் ஏற்படும், மாறுபடும். ஆகையால் அதை காட்டுகின்ற போது கடைசி வரைக்கும் இழுக்கின்ற கோடானது மேல் வரியும் கீழ் வரியில் என்ன பண்ணக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது. அடுத்ததாக, ஒரு வரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிழைகள் இருந்தால் பிழைகளை குறிக்கும் கோடுகளை தெளிவாக காட்ட வேண்டும். இது முதல்ல சொல்கிறாங்க. ஒரு வரியில் ஒன்றுக்கும் ஒன்று அப்படிங்கிற பிழைகள் இருந்தால் பரவாயில்ல, அது இங்கே ஓரமாக காட்டிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பிழைகள் இருந்தால் அந்த பிழைகளை குறிக்கும் கோடுகளை தெளிவாக காட்டப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு சொல்லில் பிழைகள் பல இருந்தால் அச்சொல்லையே நீக்கிவிட்டு சரியான சொல்லை தெளிவாக பக்க ஓரத்தில் தருதல் வேண்டும். ஒரு சொல்லு முக்கியமாக இப்போ ஒரு பொருள் அப்படின்றது இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் இந்த மாதிரி ஒரு பெருள் அப்படின்னு இருக்குது. அப்போ இது என்னது, ஒரு சொல்ல முழுமையாக தவறாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சுட்டு முழுமையாகவே அதுக்கான சரியான சொல்லை நம்ம உருவாக்கணும். அது என்ன பண்ணோம், பக்க ஓரத்தில் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எண்ணின் இடையில் பிழை இருந்தால் அந்த தொகையை முழுவதுமாக பிழையின்றி எழுதி காட்டுதல் வேண்டும். எண்ணின் நம்பர் இடையில் பிழை இருந்தால் அந்த தொகையை முழுமையாக நம்ம என்ன பண்ணிடணும், பிழையின்றி எழுதி காட்டுதல் வேண்டும். ஒருவேளை 809 அப்படிங்கிறது பதிலாக என்ன பண்ணிடலாம், 2 சொல்லி போட்டு இப்படி கூட வரலாம். அப்போ இது என்ன பண்ணும், தவறானதாக மாறிடும். அப்போ இதை காட்டுகின்ற போது முழுவதுமாக பிழை இல்லாமல் எழுதி காட்டணும். அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது அச்சுப்படியில் இருக்கும் வண்ணத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்துதல் வேண்டும். இது பிழைகளை தெளிவாக கண்டறிய உதவும் அப்படின்றாரு. அச்சுப்படியில் இருக்கின்ற வண்ணத்திற்கு, அதாவது நிறத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்துதல் வேண்டும். இது என்ன செய்யும், பிழைகளை தெளிவாக பார்க்குறதுக்கு உதவி செய்யும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது கருப்பாக இருக்கிறனால கருப்பு நிறத்தில் இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிவப்பு நிறத்தில் கோடு போடுறோம். உடனே என்ன அது நமக்கு அடையாளம் தெரியுது. அப்போ நீல நிறத்தில் ப்ளூ கலரில் எழுதணும் அப்படின்னா என்ன ஆகலாம், நம்ம அதை சிவப்பு நிறத்துலேயும் இல்லது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் நம்ம தேவையான பச்சை நிறத்துலையும் அந்த எழுத்து பிழைகளை காட்டினோம்னா இன்னும் தெளிவாக திருத்துறவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மெய்ப்பு திருத்தின பணியை செய்யக்கூடியவனுக்கு மிக முக்கியமான பணிகளாக இருக்குது. இதை தொடர்ந்து அவர் எந்த மாதிரியான அடிப்படையிலெல்லாம் குறியீடுகளை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். குறியீடுகள் இடுதல், அதை பற்றி ஒரு பாடமாக. அச்சுப்படியில் இருக்கும் பிழைகளை திருத்த உலக அளவில் பொதுவான திருத்த குறியீடுகள் என்று சில உண்டு. இதை ஒரு மதிப்பெண்ணாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. அச்சுப்படியில் இருக்கும் பிழைகளை திருத்த எந்த அளவில் பொதுவான திருத்த குறியீடுகள் சில இருக்குது அப்படின்னு கேட்டால் அது மொழி அளவோ நாடு அளவோ அல்லது மாநில அளவிலோ இல்லை, அது உலக அளவில் பொதுவான சில திருத்த குறியீடுகள் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை ஒரு மதிப்பெண்ணாக கூட கேட்கலாம். அத்தகைய திருத்த குறியீடுகளை அச்சுப்படி திருத்துவோர் முதலில் படித்து அறிதல் வேண்டும். முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. பிழை இருக்கும் இடத்தில் ஒரு சிறு கோட்டினால் குறித்து அந்த வரிக்கு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரப்பகுதியில், அதாவது மார்ஜின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல குறியீடுகளை பொருத்தமாக இட்டு பிழையின் திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும். ஆக ஒரே வரியில் பல தவறுகள் வந்தால் அவற்றை வரிசைப்படி பக்க ஓரத்தில் சிறு சாய்வான கோடிட்டு திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும். இப்போ ஒரே வரியில் இந்த வரியில் தவறாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய எழுத்துக்கள் வருகின்ற போது ஒரு எழுத்து இப்படி எழுதும்போது அடுத்து இந்த மாதிரி ஒரு சாய்வு கோடு போட்டு அதுக்கு எடுத்து இன்னொரு சாய்வு கோட்டு இப்படி போட்டு போடணும்னா
அந்த இடத்துல கோடு போட்டு காட்டி வச்சுன்னா அந்த இடத்துல இப்படி மாற்றிக்குவாங்க. இந்த மாதிரி முறையையும் அந்த மெய்ப்பு திருத்த பணியை செய்யக்கூடியவர்களுடைய குறியீடுகள் என்பதை தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது எடுத்துக்காட்டுக்க சொல்லிக்கிறாங்க பாருங்கள். பாரதியார் கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என்று குறிப்பார் அப்படின்னு இருக்குது. இது ஒரு தொடர் தான், ஒரு வரி தான். இதில் நிறைய தவறுகள் இருக்கின்ற போது அதை அடையாளம் காட்டும்போது எப்படி காட்டிக்கிறாங்க பாருங்கள். கேலி சித்திரம் அப்படிங்கிறது இந்த லீ வர்றதுனால அது காட்டுறாங்க, ஒரு சில சாய்வு கோடு. அப்புறம் அதே மாதிரி பார்க்கும்போது சித்திரம் இது தவறாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல கோட்டை போட்டோம்னா அழிச்சிட்டோம்னா இந்த சாய்வு கோடு போட்டு ரா போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது குறிப்பார் அப்படிங்கிற இந்த இடத்துல ரீ தவறாக இருக்குது. அப்போ அதை அடிச்சுட்டு அது இந்த இடத்துல இப்படி போட்டோம்னா ஒரே வரியில் இருக்கக்கூடிய பல பிழைகளை கண்டறிவதற்கு இந்த மாதிரி இங்கே தவறான எழுத்தில் அடிச்சிடணும், இங்கே எழுதி காட்டிடணும். அந்த அடிப்படையில் அதை திருத்திடணும். இது ஒரு பணி. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கு ஏதாவது பிரிவுகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், மெய்ப்பு திருத்த பணிகளின் அடிப்படையில் குறியீடுகள் அடிப்படையில் சில பிரிவுகள் இருக்கிறது. அது பொதுவாக எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா 5 வகையாக சொல்லிக்கிறாங்க. ஆக பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்த குறியீடுகளை 5 வகைகளாக பிரிக்கின்றார்கள். அவை ஒன்றாக அது என்ன அப்படின்னா பொதுவானவை, ஜெனரல், ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஜென்ரல். ரெண்டாவது நிறுத்த குறியீடுகள் தொடர்பானவை, பஞ்சுவேஷன்ஸ். மூன்றாவது இடைவெளி தர வேண்டியவை, ஸ்பேசிங். நான்காவது இணைக்க வேண்டியவை, அலைன்மெண்ட். ஐந்தாவது எழுத்து வடிவம், அதாவது டைப், அது ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன எழுத்தா பெரிய எழுத்தா அந்த மாதிரி. இந்த மாதிரியான திருத்த குறியீடுகளினுடைய பிரிவுகள் 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை இதையும் என்ன செய்ய வேண்டலாம், என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு வினாவாக கேட்கலாம், சிறு வினாவாக 4 மதிப்பெண் வினா கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத சில அச்சுப்படிகளோடு சான்றுகள் கொடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய பாடப்பகுதியாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பொதுவானவை, ஆங்கிலத்தில் ஜென்ரல் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. குறியீடு, பொதுவான குறியீடுகள் 3 இருக்குதாம்மா. 1 டிடி, இன்னொன்று இது என்ன சொல்ல வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி அப்படின்னா அச்சடி திருத்தம், அச்சடித்திருக்கக்கூடிய சொல்லையோ எழுத்தையோ நீக்குவது. அச்சடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அச்சடித்து இருக்கக்கூடிய சொல்லு இல்லை எழுத்து என்ன பண்ணணும், டெலிட் அப்படின்னா அழிக்கிறது, நீக்குவது. இது பொதுவானது. இந்த மாதிரியான ஒரு ஆங்கிலத்தில் ஏரோ மார்க் வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு என்ன அப்படின்னா, சொல்லையோ எழுத்தையோ இந்த குறிப்பிட்ட இடத்துல சேர்த்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான இடத்துல ஒரு எழுத்து வேணும்னாலும் அல்லது ஒரு சொல்லு வேணும்னாலும் அதை மெய்ப்பு திருத்தினர் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு குறியீடு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சு சேர்த்துக்கணும் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு அடைப்புக்குறியாக போட்டோம்னா இது புதிய பத்தியாக ஆரம்பிக்கிறது, அதாவது நியூ பேராகிராஃப், அதை தொடங்குற மாதிரியான ஒரு அடைப்புக்குறியாக சொல்கிறாங்க. இது 3மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவானவைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த திருத்தக்குறிகளுடைய பிரிவுகளில் 2வது பகுதியாக முதலாவது பார்த்தோம் இல்லையா, அந்த பொதுவானவைகளை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறாங்க. பிறரையும் அப்படின்னு பார்க்கும்போது இதை சேர்க்கணும்.
அழிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போங்கிற ஒற்றெழுத்து தேவையில்லாமல் இருக்குது, அதனால் அழித்து காட்டிக்கிறாங்க. இதை என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 2 இதை இருக்கிறத டெலிட்டுன்னு போட்டுக்கிறாங்க, அழிக்கணும் அப்படின்னு. அடுத்ததாக பார்க்கும்போது நிறுத்தக் குறியீடுகள். மெய்ப்பு திருத்த பணியினுடைய மிக முக்கியமான பரிவாசம் பார்த்திங்கன்னா நிறுத்தக் குறியீடுகள், அதுதான் முக்கியம். அதில் குறியீடுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. நிறுத்தற் குறிகள் என்பது தமிழ் மொழியில் அந்த குறியீட்டினுடைய பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது முதல்ல பார்க்கும்போது கால் புள்ளி, முதல்ல பார்க்குறது என்னது, கால் புள்ளி. அது கால் புள்ளியை சேர்க்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா அரை புள்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கால் புள்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வினாக்குறி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி போட்டோம்னா வியப்புக்குறி, உணர்ச்சிக்கும் இதே மாதிரி தான் வரும். அதுக்கடுத்தது முக்கால் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நிறுத்தற் குறிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை நமக்கு பாடப்பகுதியாக கூட இருக்குது, 6வது இயல் பின்பக்கத்தில் பார்த்தோம். அதனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் மிக முக்கியமானது. இந்த கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தெரிஞ்சு வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க பொருள் மாற்றம் ஏற்படுவதற்கு தமிழ் மொழியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ பொருள் மாறிச்சுன்னா என்ன ஆகும், என்ன சொல்ல வந்துக்கிறேன்னு தெரியாது, தவறான அர்த்தத்தில் புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆக கால் புள்ளி, அரை புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, முக்கால் புள்ளின்ற அடிப்படையில் 2 புள்ளி வைக்கிறது. ஆக இதெல்லாம் முற்றுப்புள்ளிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நிறுத்தற்குறிகள். இதையும் ஒரு மெய்ப்பு திருத்த குறியீடுகளினுடைய பணிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவுகளாக இருப்பது இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுங்க வச்சுருக்கிறாங்க, என்னன்னு பாருங்கள். சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமண பள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி அந்த அச்சுப்படியை திருத்தக்கூடிய திருத்துனர் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு கால் புள்ளி, சான்றோர் அவை அதுக்கடுத்து ஒரு கால் புள்ளி, அரங்கூர் அவையம் அதுக்கடுத்து ஒரு கால் புள்ளி, சமண பள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன அப்படின்னா முள்ளு புள்ளி. இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, கடைசியில் அந்த வரிக்கு நேராக வலப்பக்கம் ஓரமாக அதை போட்டு காட்டிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்ன பண்ணிக்கணும், அந்த மெய்ப்பு திருத்தினரானவர் செஞ்சு முடிச்சிடணும். இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது 3வதாக இருக்கக்கூடிய திருத்து குறியீடுகளுடைய வகைப்பாடில் இடைவெளி, போதுமான இடைவெளியை தர வேண்டும். அது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குறியீடுகளாக சொல்கிறாங்க. அது ஒன்று இந்த மாதிரி, இன்னொன்று இந்த மாதிரின்னு சொல்லிக்கிறாங்க. சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கவும் இடைவெளி விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கிறதுக்கு இது இடைவெளி அப்படிங்கிறது, அடுத்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு குறியீடு தேவைப்படுது. அடுத்ததாக பத்திகளுக்கு இடையில், வரிகளுக்கு இடையில், சொற்களுக்கு இடையில் இடைவெளியே தர வேண்டும் அப்படின்னா அதுக்கு இது வேணுமாம்மா. ஆங்கிலத்தில் இந்த ஆஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஆக பத்திகளுக்கு பேராகிராஃப் இடையில், வரிகளுக்கு இடையில் ஒவ்வொரு லைனும், சொற்களுக்கு இடையில் ஒவ்வொரு வேர்டு, இதுக்கு இடையில் என்ன வேணும், இடைவெளி வேணும்னா இந்த குறியீட்டை பயன்படுத்த வேண்டும். அதுக்கான குறியீடு தான் இது. இதுக்கான ஒரு பொருள் தருவதற்கு அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க. தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள்
ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார்னு இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டோம், சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கிறதுக்கு இடைவெளி விட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. அதைத்தான் இங்கே முதலாகங்கிறது ரொம்ப இடைவெளி இருக்குதா, அதை சேர்க்கறதுக்கு இந்த குறியீடு. இது என்ன சொல்ல வந்திருக்குது, பத்திகளுக்கு இடையில், வரிகளுக்கு இடையில், சொற்களுக்கு இடையில் இடைவெளி என்பது இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இடைவெளி இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த அடையாள குறியீடோடு போட்டு அதை காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான மெய்ப்பு திருத்தினர் பணியில் ஈடுபடக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு வகைப்பாடினுடைய குறியீடுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது, இணைக்க வேண்டியவை அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ஒரு 5 குறியீடுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த பெட்டி செய்திகளை சொல்லப்பட்டுக்கிறது. அந்த குறியீட்டினுடைய பொருளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க, இதில் இப்படி போட்டு இப்படி இருந்தது அப்படின்னா அந்த சொல்லை இடப்பக்கமாக தள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்லை இப்படி இருக்குதுன்னா இது இடப்பக்கமாக தள்ளணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய சொல்லை இது என்ன பண்ணணும் அப்படின்னா வலப்பக்கமாக தள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக இப்படி இருக்கிறத பார்க்கும்போது என்னவா இருக்குது, பத்திகளை இணைக்கணும் அப்படின்றாங்க. நிறைய பத்திகளாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான இடத்துல சரியான பொருள் இருக்கிற அந்த பத்திகளை சில பதியை என்ன பண்ணிடணும், இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லுது. அடுக்கிறது ஒற்றை மேற்கோள் குறியீடு இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறியீடு பயன்படுது. இரட்டை மேற்கோள் குறியீடு காட்டுவதற்கு இந்த மாதிரியான குறியீடு பயன்படுது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இணைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துக்கிறாங்க. கல்வியின் சிறப்பை கல்வி அழகே அழகு என நாலடியார் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதையெல்லாம் ஒற்றை மேற்கோள் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்ல வந்திருக்குது. கல்வியின் சிறப்பை கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும், நாலடியார் என்பது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒற்றை மேற்கோளாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது 5வதான குறியீட்டு வடிவம் அது என்ன அப்படின்னா எழுத்து வடிவத்தை சொல்லுது. எழுத்து வடிவங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமானது புத்தகத்துக்குள்ளார. அது பொருள் என்ன கொடுத்துக்கிறாங்க, அன்போல்டு அப்படின்னா வழக்கமான எழுத்தில் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மல் சைஸில். போல்டு அப்படின்னா தடித்த எழுத்தில் பெரிய எழுத்தில் எழுது, அதை மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா சொற்களை எழுத்துக்களை இடம் விட்டு இடமாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஐசி அப்படின்னா எழுத்துருவை சிறிதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுத்து வடிவத்தை பற்றி கூடிய ஒரு அறிவும் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மெய்ப்பு திருத்துனர் பணியை செய்யக்கூடியவர் ஒரு சிறந்த ஆற்றலை பெற முடியும். அந்த பணியை சீரும் சிறப்புமாக அடுத்தும் பல மடங்கு தவறுகள் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டுகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டும் தமிழ் மொழியில் தோன்றிய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் கொஞ்சம் பெரிய எழுத்தாக எழுதிட்டோம்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். அதான் எழுத்து வடிவத்தை மாற்றுறது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுத்துக்கிறாங்க. உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்கள் எழுத்துக்களை இடம் மாற்றுவது அதை சொல்கிறாங்க. உள்ளத்து உள்ளது கவிதை அந்த வார்த்தை என்ன பண்ணோம் இந்த இடத்துல வரும்போது மாற்றுறதுக்கு இப்படி கொண்டு வர்றதுக்காகத்தான் அதை என்ன பண்ணுறாங்க, இடம் மாற்றுறது சொல்கிறாங்க. உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது தமிழ் மொழியில் சில திருத்த குறியீடுகளினுடைய பெயர்களை ஆங்கிலத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொருள் புரிந்து தமிழ் பெயர்களாக மாற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் மாற்றுறதுக்கு.
அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒற்றை மேற்கோளை அப்பஸ்ட்ராஃபி அப்படின்றாங்க ஆங்கிலத்தில், அதில் தமிழில் எழுத்துக்குறை அப்படின்றாங்க. அரைப்புள்ளியை செமிகோலன் சொல்கிறாங்க, அது அரைப்புள்ளி. முக்கால் புள்ளியை கோலன் சொல்கிறாங்க. வரலாற்றுக்குரிய கோலன் டேஸ் அப்படின்றாங்க. மேற்படி குறி அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்படி குறி இரட்டை மேற்கோள், அதை டிட்டோ மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி கீழே போட்டு வர்றது, அதான் மேற்படி குறி, மேலே இருக்கிறத மாதிரி அமைக்கிறது அப்படின்பாங்க. அதைத்தான் டிட்டோ மார்க். அடுத்தது இடைக்கோடு அப்படின்றாங்க, டேஷ் ஆங்கிலத்தில். அதுக்கு அடுத்தது வெட்டுக்கோடு அப்படின்னா பார் ஸ்லாஷ் சாய்கோடுன்னு போடுறாங்களா, அதுதான். அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட் அப்படின்னா ப்ரைக்கோடு, அது இப்படி போடுறதும் ப்ரைக்கோடு, அப்படியும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பகர அடைப்புன்னு ஒன்று இருக்குது, லார்ஜ் ப்ராக்கெட்ஸ், அது இது மாதிரி பகர அடைப்பு. இந்த மாதிரி பார்த்தா பா இருக்கும், இந்த மாதிரி பார்த்தா அது பா இருக்கும், அதனால் பாவடிக்கு இருக்கிற பகர அடைப்பு. இன்னொன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா டபுள் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி போடுறது இரட்டை பிறைக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய திருத்த குறியீடுகளினுடைய தமிழ் பெயர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மெய்ப்பு திருத்த பணிகளில் ஈடுபடக்கூடியவருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடத்தினுடைய தொடர்பகுதியாக இலக்கண தேர்ச்சிகள் அப்படிங்கிற 2 கேள்வி கொடுத்துக்கிறாங்க. அதில் திருத்த குறியீடுகளுடைய வகைகளை எழுதுக அப்படின்னு சொல்லி 4 மதிப்பெண்ணில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன். நான் முன்னரே சொன்னோம், அந்த 4 அந்த இதுதான் என்ன பார்க்கும்போது இந்த 5 வகைப்பாடு. 1 பொதுவானவை, 2 நிறுத்தற் குறியீடு, 3வது இடம் தர வேண்டியவை, 4வது இணைக்க வேண்டியவை, 5வது எழுத்து வடிவம் அப்படிங்கிற 5 படிவங்களை சொல்லி காட்டக்கூடியது. அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது 2வது கேள்வியாக ஏற்ற இடங்களில் அச்சு திருத்த குறியீடுகளை பயன்படுத்தும் முறையை கீழ்காணும் பத்தியின் மூலம் அறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பத்தியின் வாயிலாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞர் வாழ்வில் நகைச்சுவை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கான மொழிபெயர்ப்பு அந்த மெய்ப்பு திருத்த பணியை செய்வதற்கான பயிற்சியை கொடுக்குற மாதிரி பெறுவதற்கு அடிப்படையில் கொடுத்துக்கிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் கல்லூரி ஒன்றில் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு அப்படின்னு இருக்குது. இதில் முதல் வரியில் ஒரு தவறாக இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்க, அடிச்சிட்டாங்க, அந்த தான் இடப்பக்கம் ஓரமாக காட்டிட்டாங்க. இங்கிருந்து ஒரு கோடு போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை இங்கே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, இதை மாதிரி ஒரு குறியீடு அதையும் 2ஐயும் சேர்க்கணும் அப்படின்றாங்க. அதை கவிதையை வாசிக்க ஆரம்பித்தார், கலந்து கொண்டு கவிதையை வாசிக்க ஆரம்பித்தார், இப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஒரு வரி முடிஞ்சு. அதில் ஒரு ஒற்றுப்புள்ளி இருக்கிறனால அதையும் அடிச்சுட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க, அடித்து காட்ட சொல்லிட்டாங்க. டெலிட் அப்படின்னு போட்டாங்க, டெலிட் அடிக்கிறது அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் சேர்த்துடணும், அடித்தோம்னா இது சேர்த்துரும், இதையும் அழிச்சிடும். அதுக்கடுத்த பார்க்கும்போது அரங்கத்தில் உற்சாக ஆரவாரம் எழுந்தது. ஒரு இடைவெளி இந்த இடத்துல வரணும், அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இப்படி போட்டு கோடை போட்டு அடையாளம் வச்சுட்டாங்க. அவர் கவிதை வாசிக்கும் போது ஒவ்வொரு வரிக்கும் பலத்த கைத்தட்டல் எழுந்தது. வாசித்து முடிந்தது கரவொலி, வாசிக்க முடித்தது, வாசிக்கும் போது ஒவ்வொரு வரிக்கும் பலத்த கைத்தட்டல் எழுந்தது. வாசித்து முடித்ததும் கரவொலி அடங்க வெகு நேரம் பிடித்தது. இதை அங்கே கொண்டு போய் சேர்த்தணும், அதை சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஒற்றெழுத்தை சேர்க்கணும், அதை அங்கே போட்டுக்கிறாங்க. கைத்தட்டல்கள் முடிந்ததும் கண்ணதாசன் சொன்னார். கைத்தட்டல்கள் முடிந்ததும் கண்ணதாசன் சொன்னார், இன்று நான் வாசிக்க கவிதை நான் எழுதியது அல்ல, இன்று நான் வாசித்த கவிதை நான் எழுதியது அல்ல. உங்கள் கல்லூரி மாணவர் ஒருவர் நேற்று ஒரு கவிதையை எழுத்துக்கொண்டு வந்து என்னிடம் காண்பித்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா எழுத்து பிள்ளைகளாக இருக்குது பார்த்தீங்களா. உடனே நம்மளால் வாசிக்கிறதுக்கு அது உடனே தடுமாற்ற தருது இல்லைங்களா.
இது மாதிரி இருக்கிறது தான் மெய்ப்பு திருத்த பணிகளில் மிக முக்கியமானது. அது சரி பண்ணிட்டோம்னா இன்னும் எளிமையாக வாசிக்கலாம், பொருளையும் புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் இதுக்கு தேவையானதை சொல்லிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவிதையை அப்படிங்கிறத ஐ வரணும். எடுத்து அப்படிங்கிறத விட டு, எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் காண்பித்தார் அப்படின்னு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். அது மிக நன்றாக இருந்தது, அது மிக நன்றாக இருந்தது. காண்பித்தார் இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வரணும், அதை போட்டுக்கிட்டோம் இங்கே இடத்துல வலப்பக்கத்தமாக. எனவே நான் எழுதிய கவிதையை அவரை வாசிக்க சொல்லிவிட்டு அவர் எழுதிய கவிதையை நான் வாசித்தேன் அப்படின்றாரு. இந்த இடத்துல எழுத்துப்பிள்ளை இருக்குது, அதனால் அடிக்க வேண்டிய சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் எழுத்துப்பிள்ளை இருக்குது, அதனால் அடிக்க சொல்லிட்டாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது இச்சுங்கிற தேவைன்னு சொல்லிக்கிறாங்க. என் கவிதையை இடைவெளி தேவைங்கனால அந்த இடத்துல போடுபட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க இடைவெளிக்கு. அவர் வாசிக்கும்போது எந்தவித ஆரவாரமும் இல்லை. அவர் எழுதிய கவிதையை நான் வாசிக்கும்போது பலத்த வரவேற்பு. ஆக சொல்பவன் யார் என்பதைத்தான் உலகம் பார்க்கிறதே தவிர சொல்லும் பொருளை பற்றி கவலைப்படுவதில்லை அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல தவறு, அந்த கம்மா இருக்குது, அதை அடிக்க சொல்லிட்டாங்க. அதான் டெலிட் என்பதுதான் உண்மை என்று புரிகிறது அப்படின்னு சொல்லி கண்ணதாசனே சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்திகள் மாதிரி நமக்கும் பயிற்சியை பெற்றோமையானால் இந்த மெய்ப்பு திருத்த பணியில் ஒரு சிறந்த படைப்பாற்றலை உருவாக்கி, ஒரு சிறந்த ஆற்றலையும் உருவாக்கி, நமக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி, நமக்கான வாழ்க்கையை சீரும் சிறப்பாக அமைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பாடப்பகுதியின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாணவர்களே. இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வலைவலி வாயிலாக பாடப்பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பாடத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தரவுகளாக சொல்லப்பட வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னாக்கா எளிமையாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மெய்ப்பு திருத்த குறியீடுகளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கான தேவை என்ன, மெய்ப்பு திருத்த குறியீடுகள் பற்றி கற்றுக்கிட்டோம்னா பிழை திருத்தம் செய்யக்கூடிய திறனை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். இன்னும் இதை சேர்த்து கூடுதல் தரவுகளாக என்னென்ன அப்படின்னா, மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிழை எப்பொழுதுமே நம்மை வீழ்த்துவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு புலி போலத்தான் இருக்கும். அதான் உண்மை. பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகள் என்பது நம்மளை என்ன பண்ணும், எப்போ வேணாலும் வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு புலியை போல இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. எப்படின்னா, 700 பக்கங்கள் உள்ள ஒரு நூலினை கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு மெய்ப்பு பார்த்தாலும், அதாவது சொல்லுவாங்க ப்ரூஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ப்ரூஃப் பார்க்குறது, மூலப்படியை பார்க்குறது, அதான் திருத்தப்பணி. அந்த மாதிரி விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு மெய்ப்பு பார்த்தாலும் கடைசியில் அச்சான பிறகும் கூட என்ன ஆகும் அப்படின்னா 700 பிழைகளில் ஒரு 70 பிழைகளாவது வந்து சேரும். ஆக இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குறைந்த அளவு கணக்கு பிழை திருத்தம் என கடைசி பக்கத்தில் சிலர் இடுவதில் கூட சில நேரங்களில் பிழை திருத்தம் இருக்கும் என்பதை வேதனையான ஒரு வேடிக்கையாக தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஆக மெய்ப்பு பார்ப்பது என்பது மிக பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலை. எடுத்துக்காட்டுக்கு மலர்ச்சோலையில் அப்படிங்கிறத பிறந்தார் ஒரு சொல் இருக்குது அப்படின்னா, அங்கே மலை இல்லாமல் இச்சுன்னு மட்டும் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மலர்ச்சோலையில் பிறந்தார் தவறானதாக இருக்குதா பொருளேவும்? ஆக இந்த மாதிரியான பிழையாக அச்சாகி இருந்ததுன்னா அது பொருள் மாற்றத்தையே மாற்றிவிடும். எனவே மெய்ப்பு திருத்தத்தை மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பது மூத்தோருடைய வாக்கு. அதுபோலவே அந்த எண்ணை விட எழுத்து என்பது மிக முக்கியமானது, சிக்கலானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஆகையால் அந்த மெய்ப்பு திருத்த பணியை செய்யக்கூடியவன் கூடுதலான கவனத்தோடு ஈடுபட வேண்டும். படைப்பாளி அப்படிங்கிறவன் எழுதக்கூடிய அந்த மூளை ஏட்டை அதை அப்படியே படியெடுக்கிற மாதிரி கொடுத்த போது
படியெடுத்த எழுத்தாளன் பாட பேதங்களையெல்லாம் இடைச்செருகல்களையும் சேர்த்தார், எழுதினவர் ஏட்டை கெடுத்தார் என்ற பழமொழியும் எழுந்தது அல்லவா. அதுதான் சொல்கிறாங்க, படைப்பாளி ஒருத்தன் எழுதுனதை அந்த மூல நோட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே அச்செடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லாமல் அவர் கொடுத்ததை சேர்த்து பாடபேதங்களையும் சில இடைச்செருகளையும் சேர்த்தார்னு வச்சுக்கிங்களேன், எழுதினவருடைய ஏட்டை கெடுத்தார் என்று சொல்லக்கூடியவர் மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த புத்தகம் பல என்ன சந்திக்க வேண்டியிருக்கும், பல எதிர்மறைவுகளை இன்னல்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். எழுதினவர் ஏட்டை கெடுத்தார் என்ற பழமொழியும் எழுந்தது. ஏழுகளை நம்பியிருந்த காலத்தில் எழுத்தரே பதிப்பாசிரியராக இருந்தாங்க. அந்த காலத்தில் ஏடுகள் அதை மட்டும் நம்பியிருந்தவங்க காலகட்டத்தில் எழுத்தாளர் யாரோ அவர் தான் யாராக இருந்தாங்க, பதிப்பாசிரியராகவே இருந்தார். அப்போ ஏடு இருந்த காலத்தில். இப்போ என்னாச்சு, அச்சும் தாளும் வந்து விட்டதல்லவா. ஆக அச்சு இடும் முன் அந்த மூல நூலுக்கு ஏற்றபடி ஒப்பு நோக்கும் வசதி வந்துவிட்டது. ஆக படைப்பாளியினுடைய மூலம் கெடாமல் அப்படியே அச்சிடக்கூடிய வசதி இன்றைக்கு வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தாளர்களுக்கு மொழியே வாகனம். எழுத்தாளர்களுக்கு எது வாகனம் அப்படின்னா மொழி தான் வாகனம். மொழி அறிவு இல்லாதவர் எழுத்தாளர்களாக முடியாது. ஒரு துறையில் வல்லுநராய் உள்ளவர் மொழியிலும் வல்லுநராய் இருப்பது எளிதல்ல. எனவே எழுத்தாளர்களுக்கு மொழி வல்லுநரினுடைய உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது. நான் எழுதியதை மொழி வல்லுநரினுடைய பார்வைக்கு அனுப்புகின்ற போது சொல்ல வந்த பொருளை மயக்கமின்றியும் பிழையின்றியும் சுருக்கமாகவும் எவராலும் வாசகருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் துறை சார்ந்த பிரிதொருவருடைய பார்வைக்கு அனுப்புவதன் மூலம் அந்த பொருளில் உள்ள பொருள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் போக்க முடியும். ஆக பொருள் குற்றங்களை நீக்கி பணுவலை ஒழுங்கமைத்து அதை சுருக்க வேண்டியதை சுருக்கி நீட்ட வேண்டியதை நீட்டி மாற்ற வேண்டியதை மாற்றி நிறுத்தக்குறிகளையும் குறியீடுகளையும் ஏற்ற இடங்கள் அமைத்து தலைப்பிட்டு துணை தலைப்பிட்டு பத்தி பிரித்து வரைபடங்கள் மற்றும் புகைப்படங்கள் உரிய இடங்களை அமைத்து அடிக்குறிப்புகளை செம்மையாக்கி தொடர்பாக்கி மேற்கோள் பட்டியல் உசா துணை பட்டியல் சுட்டி போன்றவற்றையெல்லாம் தயாரித்து படைப்பாளியினுடைய கருத்து எளிதாக வாசகர் உள்ளத்தில் பதிமாறு அமைப்பவர் தான் பதிப்பாசிரியர். அந்த மாதிரியான ஒவ்வொரு நிலையிலும் படைப்பாளியை கலந்தே பதிப்பாசிரியருடைய பணி அமைகிறது. ஆக இந்த இடத்துல யாருன்னு சொல்கிறாங்க, அவர் பதிப்பாசிரியங்கிறவர் தான் இன்னைக்கு மெய்ப்பு திருத்தினராக இருக்கிறாரு. அப்போ அந்த மெய்ப்பு திருத்தினரானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான அனைத்து ஆற்றல்களையும் பெற்றவராக திறமை பெற்றவராக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே மாணவர்களே, இந்த 8வது இயல் வாயிலாக மெய்ப்பு திருத்த படி அப்படிங்கிறத நாம் ஒரு புதியதான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அது ஒரு வேலைவாய்ப்பு தருவதில் எந்த மாற்றம் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்ல விதமாக இந்த பாடத்தை வச்சுக்கிறாங்க நமக்கு மாணவர்களே. ஆக மெய்ப்பு திருத்த குறியீடுகள் பற்றிய இலக்கணம் பகுதியை படிப்போம், பயன்பெறுவோம், வாழ்வில் வெற்றியடைவோம், வேலைவாய்ப்பை பெருக்குவோம். நன்றி.